ஏங்க ஏங்க கேக்குது, சொல்லு. ஒரு மாசம் ரீசார்ஜ் பண்ணாம விட்டுட்டா அந்த சிம் கார்டு டீஆக்டிவேட் ஆயிரும்னு சொல்றாங்கங்க. அது உண்மையாங்க? ஆமாடி, உண்மைதான். டெய்லி ஃபோன் பண்ணி சொல்றானுங்க ரீசார்ஜ் பண்ணுங்க இல்லைன்னா டீஆக்டிவேட் ஆயிரும்னு. இதுல வேற நான் 2 சிம் கார்டு வச்சிருக்கேன். ஒரே பஞ்சாயத்தா இருக்கு. ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு மாசம் பேசாம இருந்தா நீங்க டீஆக்டிவேட் ஆயிருவீங்களோ? சேச்சே, யார் சொன்னா? அதுக்கு தான் நான் இன்னொரு சிம் கார்டு யூஸ் பண்றேன்ல. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் வேற ஒருவரிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் காத்திருக்கலாம், இல்லை என்றால் கலட்டி விடலாம். என்னடா மவனே, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வீட்டுக்கு போயிட்டு கிளம்ப வேண்டிதானே? அம்மா வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்குதுப்பா, அதான். ஏன்டா உன் ஆத்தா வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறா? நான் என்னதான் நல்லது பண்ணாலும் அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுப்பா. அப்படி என்னடா நல்லது பண்ண? அம்மா தான் உன்னை பெத்ததுக்கு என் வயிறு எரியுதுடான்னு சொன்னாங்க. அதுக்கு நீ என்னடா பண்ண? அதான் தூங்கும் போது அம்மா வயிற்றுல தண்ணிய ஊத்தி நெருப்ப அமைச்சிட்டேன்ல. வீட்டுக்குள்ள இல்லடா, உன்னெல்லாம் நாட்டுக்குள்ளே விடக்கூடாதுடா நாஸ்தா மண்டையா. யோ புள்ளைய பெத்த மகராசா, நைட்டு தூங்கும் போது பாத்துப்படியா. நீ ஏதாச்சும் சொல்லி உன் புள்ள தலையில கல்ல தூக்கி போட போறான். யோ ஓனரு, என்னையா சிரிச்சுக்கிட்டே வர? உன் பொண்டாட்டி எங்க? பின்னாடி வரா. ஏன்? வண்டி ஓட்ட கத்து கொடுன்னு சொன்னா, அதான் எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். அப்படி என்னையா சொல்லி கொடுத்த? வண்டி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பெட்ரோல் காலி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி கொடுத்துட்டு வரேன். வண்டி ஓட்ட பழக சொல்லி தரேன்னு நாசமா போறவன் என்ன வண்டியை தள்ள வச்சுட்டான். எரும மாடு மாதிரி என்ன கணக்குது, தள்ள கூட முடியல, மூச்சே அடைக்குது. தேதியில போறவனே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஆமா, பெட்ரோல் காலி ஆயிருச்சு, என்ன பண்றதுன்னு யோசிச்சேன். அதான் அவளை நேக்கா தள்ள விட்டுட்டேன்ல. இருடா, உன் பொண்டாட்டி வரட்டும். உன்னை நான் போட்டு கொடுக்கல, புளிப்பாண்டிக்கு பிறந்த பூனை இல்லடா நானு. மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்பதான் கொஞ்சம் எங்களுக்கு ஆறுதலா இருக்கும்.